ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நம்ம வசனத்தில் போகணும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:12 வாசிக்கும் போது, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்பொழுதும் எனக்கு கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் போது மாத்திரமல்ல, தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ஒவ்வொருவரின் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்கள் பல காரியங்களுக்காய் பிரயாசப்படுகிறார்கள். உலகின் உயரங்களை அடைய பிரயாசப்படுவார்கள், வாழ்வாதாரங்களை அடைய பிரயாசப்படுவார்கள், பல பிரச்சனையான சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு பிரயாசப்படுவாங்க. இப்படியெல்லாம் பிரயாசப்பட்டவர்கள் ஒரு காலத்தில் அவருடைய பிரயாசமும் முடிந்து போகும். ஆனால் என்ன பிரயாசத்தினுடைய பலனை என்ன அடைந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்துக்கு உயரத்துக்கு ஏறணும்னு ஏறினவங்க மேலே ஏறிட்டு பிறகு கீழே இறங்கி மரித்து போவார்கள். அது உலகப்பாது இசைக்கேல் ராஜாவை பற்றி சொன்ன மாதிரி அவன் ராஜாக்களின் கல்லறையிலே அடக்கம் பண்ண மாட்டான் இல்லையா? ராஜாக்களின் கல்லறையில் பிரதானமானவர்களில் அவனை அடக்கம் பண்ணினார்கள்னு சொல்லி அங்கே வரும். அப்போ பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறியாச்சு. கடைசியில் என்னது? அதிகபட்சம் ராஜாக்களின் கல்லறை. எந்த கல்லறையில் வச்சான்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரயாசங்களும் இப்படி தான் முடிவடைகிறது. அப்துல் கலாம் ஐயா சொன்னாராம், கனவு காணுங்கள். நிறைய கனவு. இந்த கனவு எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு தெரியுமா? கடைசியில் மலர் வளையத்தில் முடிஞ்சிருக்கு. சரிதானே இல்லையா? இப்போ ஏதோ விண்வெளியிலெல்லாம் சுற்றி பெரிய விளம்பரம் நடந்துகிட்ருக்கு. இது மாதிரி விண்வெளிக்கு போயிட்டு வந்தால் எல்லாருமே செத்து மலர் வளையத்தில் முடிச்சாச்சு. அதுதான் உண்மை. இதுக்கு முன்னால் போயிட்டு வந்த ஆளுகளெல்லாம் மலர் வளையம்தான். இப்போ ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏதோ ஒரு புதிய டெக்னாலஜியில் என்னென்னமோ சாதிக்கன்னு சொல்லுவாங்க. என்ன சாதிக்க போகிறான்னு தெரியலை. ஹல்லேலூயா. பிசாசு உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் செத்து மண்ணில் வைக்கியதும் ஆத்மா பாதாளத்துக்கு போகிறது தான். வேறு ஒன்றும் நடக்கலை. இது உலக மனுஷரை முட்டாளாக்குறதுக்கு பிசாசு செய்கிற சாமர்த்தியமான காரியம். இதில் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி பிரயாசத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அதை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அப்போ அநித்தியமான காரியங்கள், அழிவுக்குரிய மண்ணுக்கு போகிறது, இந்த மாதிரிப்பட்ட கோட்பாடுகளுக்காக ஓடும்படி பிரயாசப்படும்படி போராடும்படி நம்ம இது ஆண்டவர் அழைக்கலை. சரிதானே? இது மனசில் தெளிவாக இருக்கணும். நம்மை அதற்காக அழைக்கவில்லை, நித்திய கன மகிமைக்கு அழைத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஓகே, நித்திய ஜீவனை அடையும்படி அழைத்திருக்கிறார். சரி, இப்போ நாம் அந்த வசனத்தில் வருவோம். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு என்று சொன்னால் அது ஒரு நீண்ட அனுபவம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அது ஒரே நாளில் முடிந்து விடுகிற விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கிறது. அது கடந்து செல்ல வேண்டிய பாதை இருக்கிறது, பண்பட வேண்டிய பல ஸ்டேஜஸ் இருக்கிறது. அண்ட் ஃபைனலி அதனுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் அல்லது ஃபைனல் லெவல், கடைசியான அந்த நிலையை அடைவதற்கு வரைக்கும் அது ஒரு நீண்ட ப்ராசஸ் இல்லையா? ஒரு நீண்ட ப்ராசஸ் என்று தான் நாம் புரிந்து கொள்கிறோம். நீங்கள் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்து பிறகு மண்ணில் வச்சு அடக்கம் பண்ணிடுறாங்க. எத்தனை வயசு? 85, 87. அப்போ 87 வயசு வரை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு கட்டத்தில் முடித்து மண்ணுக்கு போயாச்சு. 87 வருஷம் வாழ்ந்திருக்காரு. என்ன செய்யாது? 85 90 வாழ்ந்து எல்லாம் மண்ணில் வச்சாச்சு இல்லையா? அப்போது
இதற்கு ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த 87 வயசு காலமும் அவருடைய பிரயாசம், அவருடைய உழைப்பு, அவருடைய பல பல சூழ்நிலை, ஆளாளுக்கு அது வித்தியாசப்படுது. அது உங்களுக்கு தெரியும், அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாம் அங்கே முடிந்து விடுகிறது. அப்போ இப்படி மலர் வளையத்தில் முடிக்கிற காரியத்துக்கு இவ்வளவு பிரயாசம் இருந்தால் நித்திய ஜீவன், முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற காரியத்தை அடைகிறதுக்கு ஒரு பிரயாசம் வேண்டாமா? இலவசமா சும்மா கொடுக்க அவ்வளோ? அப்படியா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? அந்த வசனம் அப்படி சொல்லல. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. சரி, அந்த ரட்சிப்பினுடைய முதலாவது நிலை என்ன என்று சொன்னால், 2 தெசலோனிக்கர் 1:10 அவர்கள் கர்த்தருடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆத்துமாக்கள் என்ன அழிவடைவார்களாம்? நித்திய அழிவாகிய தண்டனை. வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனாய் காணப்பட்டவன் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இப்ப புரியுதா? அப்ப 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் தள்ளப்பட்டு நித்திய அழிவாகிய தண்டனை அடைகிற ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்படுவது தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பாதுகாக்கப்படுதல் அல்லது விடுதலை அடைதல் என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. பாதுகாக்கப்படுதல் அல்லது விடுதலை அடைதல் இல்லையா? ரெஸ்கியூ, ரட்சிப்பு. ஆமாம், ஓகே. ரிடம்ஷன் எல்லாமே ஒரு விடுதலையின் அனுபவம் தான். இதுக்கு எதில் விடுதலை? நித்திய அழிவாகிய தண்டனையிலிருந்து விடுதலை அடைவது. அதாவது லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமிலிருந்து உலகம் முழுவதும் என்னுடைய நாமத்திலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னார் இல்லையா? அப்போ பாவங்களை விட்டு மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து இயேசுவின் சிலுவை பலியில் விசுவாசம் வைத்து நாம் ஜெபிக்கும் போது நமக்கு பாவ மன்னிப்பு என்ற ஒரு காரியம் கிடைக்கிறது இல்லையா? இதுதான் ரட்சிப்பின் முதலாவது அனுபவம். முதலாவது அனுபவம் என்னது? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஒரு இடம் நீ பெற வேண்டும். நம்ம பர்ஃபார்மன்ஸ் பாடுவார் இல்லையா? சரி, அப்போ பாவ மன்னிப்பாக்கிய நிச்சயம் 1ஆம் படி. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்போ முதலாவது அநித்தியமான ஜீவன் என்று சொல்லக்கூடிய நித்திய அழிவில் இருந்தோம். பிறகு அதிலிருந்து மீட்பு கிடைத்திருக்கிறது. இனி நித்திய ஜீவனாகிய அந்த பூரண ஆசீர்வாதத்தை நாம் அடையணும். சரிதானே? சரி, அப்போ என்ன செய்யணுமா? பாவத்திலிருந்து விடுதலை. முதலாவது பாவத்தின் அடிமைத்தனம் ஆளுகை இருந்ததுனால தான் நம்முடைய ஆத்மா பாதாளத்துக்கு நேராய் சென்று கொண்டு இருந்தது. சரிதானே? சென்று கொண்டு இருந்தது. தேவன் ஆண்டவர் குறுக்க வந்து நம்முடைய ஆத்மாக்களுக்கு ரட்சிப்பை கொடுத்ததுனால அது பாதாளத்துக்கு போகிற பாதையிலிருந்து இப்போ பரலோகத்துக்கு போகிற பாதைக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. சரிதானே? பாதையை திருப்பி இருக்கு, அவ்வளோதான். உடனே பரலோகத்துக்கு போகல, இனி தூரம் இருக்கு. ஸோ அப்போ இப்போ பாவத்தின் அடிமைத்தனம், சாபம், நித்திய அழிவாகிய தண்டையிலிருந்து என்ன கிடைச்சிருக்கு? ஒரு மீட்பு, விடுதலை கிடைச்சிருக்கு. இனி அடுத்து என்ன செய்யணுமா? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகணும். அல்லேலூயா. புரியுதா? இதுவரை பாவத்துக்கு அடிமை, சாத்தானுக்கு அடிமை, உலகத்துக்கு அடிமை இல்லையா? இது எல்லாம் அதுக்குள்ள உள்ளது தானே. இதிலிருந்து வெளியே வந்து இனி பரலோக தேவனுக்கு நீங்கள் அடிமைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. பல வேளை இயேசு பாவம் மன்னிச்சுட்டா, ரட்சிப்பு கிடச்சிட்டு அப்படின்லாம் சிலர் அப்படியே பொறுப்பு இல்லாமல் கவனம் இல்லாமல் நடந்து கொள்கிற சூழ்நிலைகள் உண்டு. அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் இனி தேவனுக்கு அடிமைகளாகி விட வேண்டும். ஒன்னில் பாவத்துக்கு அடிமையாரு, இல்லைன்னா பரலோக தேவனுக்கு அடிமையாரு. 2ல் 1 அல்ல. 2க்கு நடுவில் முதல் மேல் போகிற மாதிரி நம்ம இருக்க முடியாது. அப்போ பரலோக தேவனுக்கு அடிமையாகணும். அது எப்படி? மத்திய 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். இதுவரை நமக்கு பரலோகம் தெரியாதுங்க. பரலோக தேவனும் தெரியாது, அவருக்கு நியாயம் தெரியாது. நமக்கு உலகம் தெரியும், உலக நியாயம் தெரியும், உலக வழக்கம் தெரியும், உலக பாரம்பரியம் தெரியும் இல்லையா? இதுதானே தெரியும். நம்ம அதுக்குள்ளே தானே இருந்தோம். நமக்கு அதுக்கு மேலே நம்முடைய மூளை வேலை செய்யலை. அவ்வளோ அதுக்கு மேலே செய்யாது தான், அதுதான் உண்மை. அதுக்கு மேலே பரலோக தேவனை பற்றி ஒன்றும் தெரியலை. ஸோ அதனால் இனி
அந்த பரலோக தேவனையும் அவருடைய நீதிகளையும் அவருடைய நியாயங்களையும் தேடக்கூடிய ஒரு தேடல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையிலே ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர்றவங்களுக்கு ஒரு நல்ல உணர்வு இருக்கும். ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு நாள்ல இருட்டில் இருந்துட்டேனே, பாவத்தில் இருந்துட்டேனே, சாபத்தில் இருந்துட்டேனே, இல்லையா? ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? ஒரு உணர்வு இருக்கும். நீங்க கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல வாசித்தா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். சரிதானே? அப்ப இருளின் அதிகாரம் இருந்து அதில் இருந்த வெளிச்சத்துக்கு ஆண்டவர் தேவன் கொண்டு வந்து இயேசுவின் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த சரியான ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர்றவங்களுக்கு ஒரு நல்ல உணர்ச்சி இருக்கும். ஐயோ, இத்தனை வருஷம் இப்படி இருந்துட்டேனே, இவ்வளவு காலம் வேஸ்ட் ஆக்கிட்டேனே, என் பணம், என் பெல்லம், என் ஆரோக்கியம், என் வாலிபம் எல்லாத்தையும் இந்த மாய உலகத்துக்கு கொடுத்துட்டேன், சாத்தானுக்கு கொடுத்துட்டேனேன்னு ஒரு நல்ல கவலை இருக்கும். எஸ், ஒரு வருத்தம் இருக்கும், இழந்துட்டேனே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு குறிப்பிட்ட சபையில செய்தி சொல்லிவிட்டு ஆமேன் போட்டு கீழே இறங்கினேன். ஒரு வயசான தாத்தா வந்தார். வந்து கையை குலுக்கி சொன்னார், கொல்லாம்பிள்ளை கொல்லாம்பிள்ளை, நீங்கள்லாம் சின்ன வயசுலேயே வந்துட்டிய, நாங்கள் எல்லாம் ரொம்ப பிந்திட்டோம், எல்லாம் ரொம்ப பிந்தி போனோம். அப்போ எங்களுடைய எல்லாத்தையும் உலகத்துக்கு கொடுத்து நாம் சாவாமல் இருந்துடலாம், உலகத்தில் கொட்டி கட்டி பறக்கலாண்டான்னு சொல்லி எல்லாம் ஆடி அடங்கி முடித்த பிறகுதான் ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்தோம், இல்லையா? சில வேளை நிறைய பேர் அப்படிதான் எல்லாம் இழந்து கைவிடப்பட்ட பிறகு இனி அந்த பொன்னப்பந்தான் உண்டு. யாரு? ஏசப்பன். அல்ல இல்லையோ, மற்ற தங்கப்பன் செல்லப்பன் எல்லாம் பையாச்சு, இனி இந்த பொன்னப்பன் மட்டும்தான் உண்டு. சரி, அப்படியாவது பொன்னப்பன்ட்ட வந்தவிய கொஞ்சம் பலமா அவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு கடைசி ஓடுவியலான்னு பார்த்தா கொஞ்சம் பிரச்சனை தீர்றதோட அப்படி இருப்பாவ. கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்தவன திருப்பியும் வேற செல்லப்பனையும் தங்கப்பனையும் தேடி ஓடிடுறது. அல்ல இல்லையோ, அப்படி ஓடப்படாதுன்னு. சரி, அப்போ தேவனுக்கு அடிமையிலாகணும், தேவ சித்தத்தை கற்றுக்கொள்ளணும். இதுவரை தெரியாது. இன்னொரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகம் முழுவதும் இப்போ தேவனுடைய ஆட்சியில் இல்லை. அது லூக்கா 4:5 உலகம் பிசாசு சொல்கிறான், உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. சரிதானே? பிசாசுக்குள்ள கிடக்கு. அப்புறம் 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. சரி, 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடி மனக்கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவன். சரியா? அதான் டெக்னாலஜி, விண்வெளி, செவ்வாய்கிரகம், அது இப்படியெல்லாம் போட்டு வட்டங்கரைக்கி குருடாக்கி அப்படியே ஒரு கூட்டத்தை வச்சிருக்கான், குருடாக்கி விட்டான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்துல ஒரு ஆவி கிரியை செய்து. அது என்ன ஆவியா? ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. தேவனுக்கு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி கேட்டபடி. அடுத்தது இன்னொரு வார்த்தை இருக்குல்ல, உலக வழக்கத்தின்படி நடந்தீர்கள். சரிதானே? அப்போ உலகம் முழுசும் பிசாசுக்குள்ள கிடக்குதுங்க. பரிசுத்தாவினால் நடத்தப்படாதவங்க எல்லாம் பேக்கி ஆவியில இருக்கிறாங்க. அதான் உண்மை. பரிசுத்தாவினால் நடத்தப்படாதவங்கள உலகத்தின் ஆவி, சாத்தானுடைய ஆவி, அது சைலண்ட் பிசாசுன்னு சொல்லுவோம், அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் இந்த உலகத்தினுடைய செயல்பாடு, அந்த அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இப்படி இருக்கு, கரப்டட். ஆமாம், அது இருளின், அது அதாவது தான் செய்கிறது என்னதுன்னே அவங்களுக்கு தெரியாது. நாம் ஏன் இப்படி செய்கிறோம், நம்ம ஏன் இப்படி பேசுகிறோம், இதுக்கு விளைவு என்னதுன்னு சிந்திக்க முடியாத, அதான் குருட்டாட்டம்னு சொல்கிறது. குருட்டாட்டம், இருள் அப்படி இருப்பாங்க. ரொம்ப பொல்லாதவனா இருப்பான். அவன்கிட்ட போய், தம்பி ஏன்ப்பா அப்படி இருக்கிற, நீ மனம் திருப்பி குணப்படாண்டாமா, குடும்பத்தை ஏன் கெடுக்கிறேன்னு கேட்டா அவன் சண்டைக்கு வந்துடுவான். என்னவை நினைச்சிருக்கிறீர் நீர், உம்மோட நான் மோசக்காரனா? அவன் பெரிய பரிசுத்தமான மாதிரி பேசுவான். அந்த அளவுக்கு பிசாசு அவனை குருடாக்கி வச்சிருக்கு. நிறைய இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் நிறைய பாரம்பரியம் இருக்கு. இந்த ஒரு பைபிள் தான் வச்சிருப்பாவ. ஒரு தரம் இயேசுவின் வார்த்தை படி நடக்க மாட்டாவ. சுவிசேஷத்தில் நடக்குது கிடையாது. ஆனால் எல்லாரும் சொல்லிக்கிட்டது என்னது, நாங்கள் எல்லாம் தேவைப்படல, செத்து போன பிறவும் விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டா நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுது. உலகத்தில் இருக்கவளை விண்ணகத்தை தேடலை, தேவ சித்தம் செய்யதை பற்றி தேடலை. அப்படி ஒரு வரட்டு நம்பிக்கை.
அப்படி இங்கேயும் ஜனங்கள் இருக்கிறாரு. ஸோ இந்த குருட்டாட்டத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை தந்தோன்னா, ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருக்கேன், பாவியாக என் மேல் கிருபையாரும், எனக்கு உதவி செய்யும், கற்றுத்தாரும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படி கரப்டட் அல்லது இருளடைஞ்ச ஒரு மோசடியான உலகத்தில், சிந்தனையில், சிஸ்டத்தில், அதுக்கு நடுவில் நம்மளும் கரப்டாகி தான் இருந்திருக்கோம். சரியா? இனி இந்த கரப்ஷன்ல இருந்து பரலோக தேவனுக்குரியவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு வேணும். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாய் உங்கள் மனம் பொதுதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புதல்னு சொன்னா ஒரு கோயிலை விட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போறது கிடையாதுங்க. இந்த மனசுல எஸ் இதுவரை தப்பு தான், இனி சரியா போகணும், இனி ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நடக்கணும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு அந்த பரலோக தேவனுக்கு சித்தத்தை பகுத்து பார்த்து நடக்கணுங்கிற ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா, அதுதான் சரியான மனம் திரும்புதல். அல்லேலூயா. அப்போ அப்படி புதிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வருகிறோம். இப்படி வரும்போது தான் அவன் புதிய சிருஷ்டி ஆகிறான் இல்லையா? 2 கொரிந்தியர் 5:17, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டி, பழைய சிருஷ்டி போச்சு, இது புதிய சிந்தனை. அதைத்தான் நம்ம எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 22, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளால் கெட்டு போற பழைய மனுஷன், பழைய சிந்தை, பழைய மனதை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாக வேண்டும். பத்தியெல்லாம் பழைய ஆவி ஒன்று இருந்து ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி, உலகத்தின் ஆவி. ஆமாம், அது உலகத்தின் ஆவி தான். அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தது பாரம்பரிய ஆவி. அதுக்கு பதிலாக பரலோகத்திலிருந்து வருகிற புதிதான ஆவி உள்ளவர்களாகி அப்போ என்ன நடக்கும்? மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பழையது சாத்தானுக்கு சாயல், இப்போ தேவ சாயலான ஒரு புதிய மனுஷராக நாம் மாற வேண்டும், மாற வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்போ புரியுதுல என்ன சொல்லுது? இப்படிப்பட்ட புதிய சூழ்நிலை, புதிய மனநிலை, புதிய அறிவு நிலை, புதிய வாழ்வு முறை இல்லையா? அப்படி நீங்கள் மாறி வந்து விட வேண்டும், மாற்றம் வர வேண்டும். வரையிலன்னா நீங்கள் அந்த பெற்ற ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் சீக்கிரமாக இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அல்லேலூயா. அதனால தான் உடனே அடுத்த அனுபவம், உடனே கழுவப்படுதலின் ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அதான் புதிதான ஆவி வரும்போது மட்டும்தான் நமக்கு ஆவிக்குரிய சிந்தை உண்டாகிறது. அல்லேலூயா. ஏன்னா இது பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி, பழைய ஆவி பூலோகத்தின் ஆவி இல்லையா? அப்போ பரலோக தேவனுடைய சிந்தையை கொடுக்கணும்னா பரலோக தேவன், அது யோவான் 4:24, தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த தேவன் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணணும். அது 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறன்னு தெரியாதான்னு கேட்டிருக்கு இல்லையா? அப்போ நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறிவிட வேண்டும். முதல்ல யாருடைய ஆலயம்? சாத்தானுடைய ஆலயம். அதான் உண்மை. ஒவ்வொருத்தரும் சாத்தானுடைய ஆலயமாக இருந்தோம். இப்போ தேவனுடைய ஆலயமாய் நாம் மாறிவிட வேண்டும். அப்போ தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவன் வாசம் பண்ணும்போது என்ன நடக்குது? அது ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். சரிதானே? சாத்தானுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட சாத்தான் பிள்ளைகள், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட தேவ பிள்ளைகள். அப்போ தேவனுடைய ஆவி, தேவனுடைய குணம், தேவனுடைய சாயல், அது கலாத்தியர் 5:12 என்ன வாசிக்கிறோம்? அங்கே 22 என்ன வாசிக்கிறோம்? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை இடக்கும்னு வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட குணம் எல்லாம் வரணும்னு சொன்னா புதிய ஆவி வரணும். என்ன ஆவி வரணும்? பழைய ஆவிக்கு பதில் புதிய ஆவி வரணும். புதிய ஆவி வந்தாதான் இந்த தெய்வீக சாயல், தெய்வீக குணம் நமக்குள்ளே உருவாகும்ங்கிறத புரிஞ்சுக்கிடணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 8 இருந்து படித்தா, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும். புரியுது இல்லையா? முதல்ல தெரியாது, தான் செய்கிறது என்னன்னு தெரியாது. இப்போ ஆவியானவர் அந்த அறிவை கொடுக்கறதுனால, ஓ இது சரியில்லை, இது வித்தியாசமாக இருக்கு. நான் ஒரு சபைக்கு செய்தி சொல்ல போனேன்.
அந்த சாட்சி நேரத்தில் ஒரு தாயார் ஒரு சாட்சி சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு வாரம் அந்த சர்ச்சில் வந்து தொடர்பாக ப்ரேயர் நடந்திருக்கு. அந்த ப்ரேயரில் அந்த தாயார் வந்து பங்கெடுத்திருக்கிறான். ஸோ அதில் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் போனது, ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்கிறாங்க. என்ன சாட்சி சொன்னாங்கன்னா, எனக்குள்ள அடிக்கடி ஒரு கோபம் வந்துக்கிட்டே இருந்து அப்படி சொன்னது. ஒரு கோபம், நான் என்னத்துக்கு இப்படி கோபப்படுவேன், தேவையில்லாமல் ஏன் இப்படி இது கொஞ்சம் ஆண்டவர் கோபப்படுவதை விரும்ப மாட்டாரு. கோபம், மூர்க்கம், சண்டை எல்லாம் ஒளிய கடவுதுன்னு தான் எழுதியிருக்கு. சும்மா தேவையில்லாமல் ஒரு கோபம் வருது. அப்போது எனக்கு தோணிச்சது, இது ஒரு பிசாசுக்கு கிரியா இருக்குமோ. அதனால நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். அந்த ஒரு வாரம் ஜெபம் நடந்தான் இல்லையா, அதில் வந்தாவலாம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாவலாம். எனக்கு அந்த கோப குணத்துலேருந்து விடுதலை கிடச்சிட்டு அற்புதமாக இருக்கு இல்லையா. யாரும் இப்படி பெரும்பாலும் சாட்சி சொல்லுறது கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, அப்போ இது போல் கர்த்தருக்கு பிரியமானதுன்னு சோதிச்சு பார்க்கும்போது மற்ற விஷயத்தை, ஐயோ இது சரியில்லை, இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு உபவாசம் பண்ணோம், இல்லைன்னா சபையில் போயிடணும், இல்லை இல்லையா, அங்கே போயிருந்தோம் சாயங்காலம் வர ஜெபம் பண்ணி இந்த கட்டை அறுத்துக்கிட்டு தான் அடுத்தது போகிறது. இப்படி நாம் கடந்து செல்கிறோம். அப்போ பரிசுத்த தேவனுடைய ஆவி வரும்போது அந்த சாயலும் கனிகளும் தன்மையும் சிந்தனையும் நமக்குள்ளே உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நம்ம பழைய மாதிரி சிந்திக்கல, உலக வழக்கத்தின் மாதிரி ஒன்றும் ஓடிட்டு நடக்கல. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவது எப்படி, தேவ சாயல் எப்படி, கிறிஸ்துவின் சிந்தையை அணிவது எப்படி, உள்ளான மனுஷனில் வல்லமையாய், அது எபேசியர் 3:16 வல்லமையாய் பலப்படுவது எப்படி, 2 கொரிந்தியர் 4:16 ஆகமே பொறாமை உள்ளவன், அதாவது எங்களுடைய பரம்பரை மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக. இப்படியே பிரயாசப்படுறோம். ஏன்? எலும்பு சதைக்கு பிரயாசப்பட்டால் மண்ணில் தான் வச்சனவன் நமக்கு நல்லா தெரியும். இது கிடந்து இனி ஓடு என்னத்துக்கு. ஒரு காலத்தில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஓடணும், அப்படி எப்படியும் ஓடணும். இனி இது வேண்டாம், இனி நித்திய ஜீவனுக்கு ஓடணும், ஆத்மாவுக்கு ஆசீர்வாதத்துக்காக ஓடணும், உள்ளான மனுஷன்ல பலப்படும்படி ஓடணும்னு நமக்கு இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சுட்டாரு, ஒரு அறிவை தந்துட்டாரு. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மா நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்னுடைய பிரயோஜனம்னு கேட்டார் இல்லையா ஆண்டவர். அது மாதிரி ஆயிற்று. சரியா? இந்த அறிவு தெளிவு வந்ததுனால இப்போ பழைய பிரயாசம் வேற, இப்போ இனி உள்ள பிரயாசம் வேற. இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்லிட்டு இருக்காம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோம். 1 யோவான் 2:27 சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. அது பொய் அல்ல, அது சத்தியமா இருக்கிறது. அது போதிக்கிறபடியே நீங்க என்ன செய்யணும், அவருக்குள்ளே நடந்து வளரணும். அப்ப பரிசுத்த ஆவின்னு சொல்லுது சும்மா கையை காலை உதறுதான் 2-3 அந்நிய பாஷை பேசுதான் நீங்க நினைச்சிடப்படாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வல்லமா வரும், அந்நிய பாஷையெல்லாம் வரும், தீர்க்க தரிசனம் எல்லாம் வரும், வரட்டு வேண்டான்னு சொல்லல. ஆனா குணம் மாறணும். பத்தியெல்லாம் குணம் மாறையிலன்னா அது எப்படி ஆகும்? கள்ளத்தனமான ஆவி இல்லையா? நமக்கு காஞ்சிரக்கூட சாதையா அவர் தான் எனக்கு ஜெபம் பண்ணி, லேய் நீ போயிட்டே இரு, நீ ஒரு சுவிசேஷன் வேலை செய்யணும், ஆண்டவர் உனக்கு கற்று தந்தது கற்றுத்தர்றதை எல்லா இடத்துலையும் பேசணும், நீ போயிட்டே இரு இன்னும் என் ஊழி அழைப்ப சொல்லி ஜெபம் பண்ணாவ. அப்போ ஒரு ஆலோசனை சொன்னாவ. என்ன சொன்னாவ தெரியுமா? லேய் பிசாசம் அந்நிய பாஷை பேசான் பார்த்துக்க கொள்ளாமா, பிசாசம் அந்நிய பாஷை எனக்கு தூக்கி வாரி போட்டு. இது இப்போ பெரிய சிக்கலாச்சு. சபையில் வந்து விசுவாசி இப்போ பேசுதா பரிசுத்தாய் பேசுதா எங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய பிரச்சனை. இவர் இப்படி சொல்லிட்டாரு. அவர்கிட்ட எதிர்கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு துணிவு இல்லை, கொஞ்சம் கோவக்காரர் இல்லை, நமக்கு தெரியும்ல. ஓகே ஓகே அப்படியா ஐயா, அப்படியா ஐயா, ஓகே. நான் அதை மறந்துட்டேன். பிறகு எனக்கு நிறைய சம்பவம் நடந்தது. அதில் ஒரு சம்பவம் சொல்லணும். இது கன்னியாகுமரி பக்கம், உங்களுக்கு சொன்னா எனக்கு தெரில. ஒரு பாஸ்டர் வந்து ஒரு வீட்டு கூட்டத்துக்கு என்னை பிரசங்கம் பண்ண கூட்டிகிட்டு போனார். அங்கே போனோம். முதல்ல கதவுலாம் அடைச்சிட்டோம். அது கத்தோலிக்க ஏரியா, அங்கே வேற யாரும் போக விட மாட்டாங்க, அடிச்சிடுவாங்க. ஸோ துள்ளி குதித்து அந்நிய பாஷை பேசினாங்க. அது ஆராதனை ஃபஸ்ட்டு பார்ட். அப்புறம் நான் மனசுக்குள்ளே நினச்சேன், பரவாயில்லையே இந்த கத்தோலிக்க ஏரியா பக்கத்தில் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஆண்டவர் ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணோம். என்ன பிரசங்கம் பண்ணணும்னு காத்திருந்தா அது மற்ற 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அந்த வசனத்தை பேசணும். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு சொல்கிறதுனால வேற ஒரு ராஜ்யம் இருக்குன்னு அர்த்தம். சரிதானே? 2 ராஜ்யம் இருக்குல்ல. ஒன்று பரலோக தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பூலோக தேவனுடைய ராஜ்யம். அதான் சொன்னேன்ல, இதெல்லாம் 2 ராஜ்யம் இருக்கு. நம்ம தேவன் பரலோக தேவன் அவருடைய ஆவியினாலே நம்மை ஆளுகை செய்து நடத்துகிற எல்லைக்குள்ளே வரணும். இதுதான் செய்தி. இப்படி பேசிட்டு இருந்தேன்னா ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பேன்.
அந்த அந்நிய பாஷை பேசி கை எல்லாம் குதிச்சாங்கல்ல அந்த பொம்பளை, அது இந்த 2 கையும் எப்படி முறைக்கி, டாய் நான் யாருன்னு தெரியுமாடா சத்தம் போட்டு. நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரிய விரும்பல, ஓடி போயிரு அப்படின்னா அது தரையில் விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணி எல்லாம் ஓடி போச்சு. புரியுதா நான் சொல்றது? அப்புறம் தான் ஞாபகம் வந்து அந்த மனுஷன் அப்பவுமே சொன்னார், டேய் பிசாசு அந்நிய பாஷை பேசும். அப்போ மறந்துட்டோம், அவரும் போயாச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, உனக்க ஊழிய காலத்தில் நீ அந்நிய பாஷை பேசுகிற பிசாசு எல்லாம் சந்திக்க போறா. பார்த்துக்க, எனக்கு போறதான் எவ்வளோ ஆவியானவர் பேசியிருக்காரு பாருங்க. வருஷங்கள் கடந்து போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தை மறல. ஆமா, அப்போ அதனால கை கால் உதறதெல்லாம் தப்பு, வெள்ளமா வராதெல்லாம் சொல்லலை, வரலாம், பைபிளில் இருக்கிறது தான். ஆனால் குணம் மாறலையே, அதுலேயே விஷயம். பறவை குணம் பேக்கி கொடுத்தாலும் தீராத பிரசங்காரு, பேக்கி கொடுத்தா தீராது தான், அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பேயம் வந்துட்டுனா அப்புறம் எப்படி பிரச்சனை ஆயிரும். நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டா குணம் மாறணும், தேவ சாயல் வரணும். அப்போ ரட்சிப்பு ஆத்மாவில் ஒரு மாற்றம், மறுரூபம், வளர்ச்சி உண்டாகி கொண்டே இருக்கணும். அல்ல நீ கூட்டத்துக்கு வந்து பணத்தில் வளர்ந்தியோ வளராத போனியோ, கார் வாங்குனியோ வாங்காத போனியோ, வீடு கட்டுறியோ கட்டாத போனியோ, அதெல்லாம் பேச்சு கிடையாது. உள்ளான மனுஷன்ல பலப்பட்டியா கிறிஸ்துவன் சாயல். ஏன் தெரியுமா? அதான் அந்த 2 Corinthians 5 வந்து எழுன்னா, நீங்கள் 7 அங்கே வரும்போது, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தோம், எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகுவோம், கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அப்போ இங்கே விட்டு வெளியே போனோம் இல்லையா? என்னது போகிறது? இந்த உள்ளான மனுஷன் தான் போகிறது, ஆத்மா தானே போகிறது. அது எப்படி போவோம்? நீங்கள் எப்படி மறுரூபம் அடைஞ்சியளோ அந்த தன்மையில் தான் போவோம், அப்படிதானே? 50 வருஷம் ஆனாலும் ஒருத்தரும் பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. அந்த ஆத்மா தேவ சித்தம், தேவ சாயல், தேவ மகிமை, தேவ குணம் அப்படியே மறுரூபமானாதான் வெளியே போகணும். அந்த பிரயாசத்தை தான் இங்கே சொல்லியிருக்கு, ரட்சிப்பு நிறைவேற. அதனால் முதலாவது இந்த காரியத்துக்கு நீ பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? எபிரேயர் 12:1 எபிரேயர் 12:1 சொல்லுது, அதாவது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கிடவா. உனக்கு பிரச்சனை தீர்றதுக்கு நீ ஓடாத. நல்லா கவனிங்க விசுவாசிகளே, உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரும், நமக்கு சுகமாக இங்கே இருந்துக்கிடலான்னு நீ நினைக்காத. ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தல் 22:3 சொல்லுது, இனி ஒரு சாபமும் இராது, ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் புதிய எருசலேமில் அங்கே இருக்கும். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனம் போட்டு ஆட்சி செய்கிற ஒரு சூழலில் போனாதான் சாபம் எல்லாம் தீரும். சரிதானே? வெளிப்படுத்தல் 21:4 தானே? ஆமாம், புதிய வானம் புதிய பூமி உண்டாயிட்டுன்னு சொல்லிட்டு தேவனும் தேவ பிள்ளைகளுமாய் அங்கே இருக்கிறது 3ஆம் வசனத்தில் 21. 4ஆம் வசனத்தில் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்போ இங்கே துடைக்க மாட்டாரா? துடைப்பார். காலையில் துடைச்சா சாயங்காலம் ஆளணும், இன்னைக்கு துடைச்சா நாளைக்கு. இருக்க இடம் சாபத்தில் இல்லையா இருக்கும், சாத்தானுக்கு சூழ்நிலையில் இல்லையா இருக்கும், தீக்குளத்தை வச்சிருக்கிற உலகத்தில் இருக்கும். அதனால நமக்கு முழுசா பிரச்சனை தீராது. புரியுதா? அதனால தான் அந்த பிரச்சனை தீரட்டு, அதெல்லாம் பார்க்கட்டு. முதலாவது ஆத்மாவிலே கிறிஸ்துவுக்கு ஏற்ற மறுரூபத்தில் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். நல்லா நீ புரியணும். இது ரொம்ப தப்பாக இருக்குது இந்த காலத்தில், அநேகருக்கு இது புரியலை. உள்ளான மனுஷன்ல, குணத்தில், செயலில் நீ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இத்தனை வருஷம் விசுவாசின்னா உங்கள் குணம் தெய்வீக சாயல், தெய்வீக குணம், கிறிஸ்துவின் சாயல், அந்த கிறிஸ்துவேசுடைய சிந்தைன்னு சொல்லியிருக்கு பிலிப்பியர் 2. அப்படி எவ்வளோ வளர்ந்தியன்னு நீங்கள் பார்க்கணும். அநேகர் அதை பார்க்கறது கிடையாது. இத்தனை வரையும் ஆச்சு, இந்த பிரச்சனை தீரலை, அதில் நான் நினச்சது நடக்கலை, நான் படம் வரைஞ்சி வச்சது ஒன்றும் நடக்கலை, இப்படி ஒன்றும் நீங்கள் படம் ஒன்றும் வரையாண்டாம். உங்களை கூப்பிட்டது உங்கள் ஆத்மாவிலே நீங்கள் மறுரூபமடைந்து ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுக்குதான் ஆண்டவர் கூப்பிட்டார். அதை நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தா, நல்லா கேட்கணும், சரிதானே? இதை செஞ்சுட்டு இருந்தா மற்ற காரியங்கள தேவன் ஏற்ற போக்கை உண்டு பண்ணுவார் இல்லையா? சோதனையோட தப்பு பண்ணும்படியான அவ்வளவுதான் ஒரு போக்கு. இதுங்க பிரச்சனை ஒன்றும் தீர்த்து ஒன்றுங்க வைக்க முடியாதுங்க. நீ தப்பி என்கிட்ட வந்து சேர்ந்துடணும், அதுக்கு தடையா இருந்திருக்கப்படாதுல்ல. அதுக்கு தான் பாரமானவைகள், நிறைய பாரம். எனக்கு அந்த பாரம் அந்த பாரம், ஒரு தரம் பாரம் தீரல, பாரம் தாங்காம செத்து போயிருக்காவ எல்லாரும், எல்லாத்துக்கும் தூராட்டு தெரியும். அதனால தான் பாரமானது தள்ளு, நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளு. பாவம்னா உலகம்னு அர்த்தம். அதான் உலகத்தினுடைய அந்த நித்தியத்தை குறித்த சிந்தனையிலிருந்து காரியங்களிலிருந்து வழி விலக பண்ணுகிற காரியத்தை தான் அந்த பாவம்னு சொல்லியிருக்கு.
பொம்மைக்குரிய காரியம், உலக நேசம், கண்ணின் கவர்ச்சிக்கு ஏற்ற பல காரியங்கள், இதெல்லாம் உங்களை நெருக்குது. இதெல்லாம் தள்ளி விட்டு இயேசுவை பார்த்து ஓடு, இயேசு இருக்கிற இடத்தை நோக்கி ஓடு, இயேசுவின் பூரணத்தை அடையும்படி ஓடு. சரிதானே? அதான அர்த்தம். இயேசுவை நோக்கினா என்னது? இப்போ சில ஆளுவெல்லாம் முன்னாலெல்லாம் இந்த சினிமா துறையில் சில நடிகர்கள் இருப்பார்கள். அவன் இப்படி தலைமுடியை வெட்டினா உடனே பயவெல்லாம் அதே மாதிரி வெட்டிடுவான். அவன் இப்படி சட்டை போட்டால் அது மாதிரி சட்டை போடுவார். ஆமாம், அப்படியே அந்த 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 ரசிகர்கள் அப்படியே தங்களையும் அந்த ஃபேஷன் மாற்றிடுவாங்க. அப்போ இயேசுநாதருக்கு கூட நடந்தால் அவங்களும் அந்த ஃபேஷனுக்கு மாறுவாங்கல்ல. அதானே உண்மை. இயேசுநாதருக்கு கூட நடந்தால் அதானே நடக்கணும். அது யோவான் 15:1 செடி கொடியானது செடியில் இணைஞ்சிருந்தா என்ன நடக்கும்? அது அங்கே உள்ள சார் திராட்சை பழத்தை காய்ச்சிரும். சரிதானே? அது திராட்சை செடியில இல்லையா ஒட்டி இருக்கு. அப்போ இயேசுநாதரோட ஐக்கியம் நீங்கள் 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்த திராட்சை செடியில் கொடி இணைஞ்சது மாதிரி. அப்போ என்ன நடக்கும்? அந்த பிதாவின் சாயல் வருமா, சிந்த வருமா? மத்தேயு 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல பூரண சர்க்குணராய் இருங்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்குணம் வரும் இல்லையா? நமக்குள்ள வரணுமா வேண்டாமா? இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிட்டு கிடக்காது. அது அடையணும், இது அடையணும், இதெல்லாம் மண்ணுக்கு போகிறது. ஒன்றால் ஒன்றையும் எடுத்துகிட்டு போக முடியாது, மாற்ற முடியாது. இது உலகம் சாபம் விழுந்த பிறகு இப்படி தான் இருக்குது. எல்லாரும் நல்லா பார்க்குறாங்க, அதை செய்யலாமா இதை செய்யலாமா. புதிய டெக்னாலஜி சட்ட திட்டங்கள் அப்கிரேட் எல்லாம் அப்கிரேடேஷன்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்கலை. அதனால் இதுக்குள்ளே போய் மண்டையை சுத்தாது. ஓகே, முன்னால் ஒன்று வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இருந்தார் நெய்யூர் பக்கம். அப்போ அவருக்கு தியாகி பென்ஷன் கொடுத்து வீடெல்லாம் கட்டி தியாகி பட்டெல்லாம் கொடுத்துருந்தான். நான் அந்த பக்கத்தில் ஊழியத்துக்கு போனதுனால அவரை பார்க்கறதுக்கு போனேன். அவரை பார்க்கறதுக்கு போனால் நான் பிரசங்கியாருங்கிறத என்னுடைய ட்ரெஸ் கோடெல்லாம் வச்சு அவர் தெரிஞ்சிட்டார். அவர் வாங்கையா உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரே பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பேசினார் தெரியுமா? ராஷ்ட்ரீயம் ராஷ்ட்ரீயம் தேசியம் தேசியம்னு ஓடி ஓடி சம்படம் நஷ்டப்படுத்தி போட்டேன். இயேசுநாதருக்கு வேலை செஞ்சிருந்தா சொர்க்கமாவது கிடச்சிருக்கோம். கொள்ளாமா? இயேசுநாதருக்கு வேலை செஞ்சிருந்தா சொர்க்கமாவது கிடச்சிருக்கோம். எல்லாம் வேஸ்ட் ஆக்கி போட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கு. அவருக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வடித்து இப்படி தாடியிலோடி போகுது. நான் அப்படி பார்த்துட்டே இருக்கேன். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்லுது? ஆமாம், இது மாதிரி வேண்டாத்தனமான காரியத்தில் மண்டையை உடச்சி பொண்ணாயி மனநோயாகி பிறகு ஆளுவை பற்றியெல்லாம் புலம்பிக்கிட்டே நடப்பாவ தானே. ஆமாம், வயசான காலம் இப்படியே ஓடின ஆளுகளுக்கு அப்படியே ஆயிரும். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வசனத்தையும் அதை இதெல்லாம் பார்த்து போனவங்க அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வசனம். எனக்கு சில ஊழியக்காரருடைய கடைசி காலத்தை நான் பார்த்துருக்கேன். இவங்க எப்போ பிரசங்கம் பண்ணுறாங்க படுத்துக்கிட்டே அந்த வசனங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லையா? பரலோகத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கடைசி காலத்தில் வேற ஒன்றும் அவங்க மைண்டில் வரல, அதுக்குள்ளே செட் ஆயிட்டு. சரி, இது போல் மனசு அப்படி ஆயிடுச்சு, பேச்சு அப்படி ஆயிடுச்சு, சிந்தை அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. அவன் உலகத்தில் உள்ளவன் எப்படி இருப்பான்? அவன் உலகத்தை பேசிட்டு அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இல்லை கேட்டியெல்லாம் அப்படி ஆக்கும். இந்த கிளவியல் பேச்சுன்னு சொல்லுவாவ இல்லையா? பழைய காலத்தில் நாங்கள் அப்படி ஆக்கும். இப்போ கிளவி ஆயிடுச்சு. கண்ணும் காணையில் பல்ல எல்லாம் விழுந்து ஒன்றுக்கும் அங்கே கிடக்கு. பழைய காலம் நாங்கள் மலையில் புளிச்சு மாங்காய் பறக்குக்கு ஓடுவோம், அங்கே ஓடுவோம். பழையதை பேசு. இல்லை பரலோகத்தை பற்றி பேசுறதுக்கு நித்தியத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு வார்த்தையும் கிடையாது. அங்கே போய் பேசினா ஏதாவது பரலோகத்தை பற்றி 2 வார்த்தை பேசுவாங்கன்னா பழைய கதையை பேசுவேன். மாம்சத்தில் அடி வச்சதும் சட்டை பிடிச்சதும் கெட்ட வார்த்தை பேசினதும் இதா அப்படி இல்லை, அப்படி கிடையாது. அதெல்லாம் மறந்து போச்சு. ஓகே, முன்னால் வருது. ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் சினிமா துறையில் இருந்தவர். பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்துட்டார். அவரை சுவிசேஷகனாக தான் அவரை பயன்படுத்தினாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் அந்த பத்திரிகை நிருபர்கள் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. நீங்கள் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள், அந்த சாட்சி சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் எப்படி வந்ததுலாம் கேட்டாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, பத்திரிகையில் போட போகிறேன் அப்படின்னு சாட்சியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்தோடனே அந்த பத்திரிகை நிருபர் கேட்டானா, ஓகே இது நல்லா தான் இருக்குது, சரி பழைய காலத்தில் நீங்கள் சினிமா துறையில் இருந்தீங்கல்ல, கொட்டி கட்டி பறந்தீங்கல்ல, அந்த ஒரு காலம் அப்படியும் ஒரு காலம் இருந்தில்ல, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அவனுக்கு 2 வேணும் பத்திரிகையில் எழுதுருக்கு. இவர் சொன்னாரா, அந்த மனுஷன் செத்து போனான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே, அந்த பெயரை சொல்லி. அவன் செத்து வருஷம் என்னாச்சு, அவனை புதைச்சாச்சு. இப்போ புது மனுஷன் எனக்கு தெரியல, செத்து போனான்ல, புதைச்சாச்சு இல்லை, புறம் எப்படி அதை எடுக்கிறது. ரொம்ப கிளவராக பதில் சொல்லிட்டார். சரி, அப்போ அதனால் இந்த மாதிரி கட்டுக்கதை கிளவி பேச்சுன்னு சொல்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது.
இப்படியே பரலோக சிந்தை, பரலோக தரிசனம் எல்லாம் கிடைக்கணும், அதை பற்றி பேசணும். நான் முடிக்கணும். எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, என் தாத்தாவுக்கு சிஸ்டர். அவங்க பழைய எல்எம்எஸ், சிஎஸ்ஐ வர்றதுக்கு முன்னாலே எல்எம்எஸ் தான், அவர் தான் சிஎஸ்ஐ. அவங்களுக்கு கண்ணு காணாதுங்க, காது கேட்காது. அப்போ அவங்கள நான் பார்க்க போனேன். அவங்க சொன்னாங்க, இப்படி சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படியா இருக்கு. தூக்கி உட்கார வச்சாங்க, உட்காந்துருக்குறாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட எப்படியாவது பேசணும் நான் ஆசைப்பட்டு அவங்க காதில் வாயை வச்சு, பாட்டி நான் இன்னார் வந்திருக்கேன்னு வெடிச்சத்தமாக பேசினேன்னா அவங்களுக்கு எழுது போல கேட்டுச்சு. அவங்க எப்படி தலையை திரும்பி பார்த்துட்டு, நீ இங்கே லேசாக பேசுகிறேன், நீ அங்கேருந்து வந்திருக்குதியா? ஆமாம். நீங்கள் எப்படி இருக்கீங்க பாட்டின்னு கேட்டேன். சின்ன பையன், 22 வயசு இருக்கோன்னு எனக்கு ரொம்ப தெரியாது. சாவ போகிற பாட்டிக்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படாதுல்ல, எனக்கு அப்போ தெரியாது. அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த பாட்டி இந்த 2 கையை முறைக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். கொள்ளாமா அம்மா புதுமையா? நான் நினைச்சேன் மென்டல் ஆகி போச்சு, வயசாயிட்டல. நோ, அந்த பாட்டி சொல்லுது, எனக்கு கண்ணெல்லாம் தெரியாது மக்களே, ஆண்டவர் காட்சி எல்லாம் காட்டுறாரு. எப்படியா? கண்ணு தெரியாம காட்சி பார்ப்பாங்களா? எனக்கு அப்ப தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அல்ல இல்லையும் புரியுதா உங்களுக்கு? எல்எம்எஸ் பாட்டி பண்டு உள்ளான மனுஷன்ல ஆண்டவரோட அந்த அனுபவத்தில் போறவங்க இதெல்லாம் செயல் இழந்தாலும் அவங்க அந்த சூழ்நிலையை பார்க்க முடியும். எனக்கு சில சூழ்நிலைகள் ஆண்டவர் கற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவர் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். ஓகே ஓகே. அந்த 2 தெசலோனிக்கேயர் 2:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. எங்க ஆரம்பிச்சது? பாவி என்கிற நிலையிலிருந்து மனம் திரும்புதல் ஆரம்பிச்சது. இப்ப எங்க முடியுது? இயேசுவின் மகிமை. அதான் எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகுதல். அந்த 15வது வசனத்துல வந்தீங்கன்னா, அன்புடனே சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களா இருக்கும்படி சபையை வைத்தார். அப்போ எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போயிட முடியுதுன்னு புரியுதா? ஸோ இந்த நாட்கள்ல ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஏதோ எச்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காம, கிறிஸ்துவின் சிந்தையில், கனிகளில், குணங்களில், பரலோக சிந்தையில், பரலோக தரிசனங்களை பார்க்கறதுல எவ்வளோ வளர்ந்துருக்கேன், இன்னும் வளரணுமே என்று சொல்லி இதை பிரதானமாய் நீங்கள் செய்யும் போது மட்டுமே ஆண்டவர் மற்ற காரியங்களில் புறப்படுப்பார். சரியா? நான் முடிக்கிறேன். இயேசுவின் சாயலை அடைய விருப்பம் இல்லை, அவர் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படி இல்லாத ஆளுக்கு நீங்க கேட்கறதெல்லாம் அவர் தரணுமா? உங்களுக்கு அப்படி வாழ வைக்கணுமா? நீ தான் இங்கே வர போறது இல்லையே, எனக்கு சாயலை அடைய போறது இல்லையே, பின்ன உனக்காக நான் என்னத்துக்கு கிடந்து மண் வெட்டணும் இல்லையா? அப்படிதான், அப்படி ஒரு நிலைமை ஆயிடுது. ஸோ இந்த நாளிலே ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படியாய் இனி வரும் நாட்களை ஆழமாய் அர்ப்பணித்து அதிகமாய் ஜெபித்து ஆவியானவராலே நடத்தப்பட்டு இயேசுவின் வார்த்தை மாதிரியின்படி அந்த பூரண நிறைவு அடையும்படி பிரயாசப்படுவீங்களா? இந்த வார்த்தைகள் நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை